ஜலராசி, சரராசி. இது வந்து இந்த தத்துவங்கள் வந்து நமக்கு வந்து எப்பயுமே மனசில் இருக்கணும். ஏன்னா ஒரு பலனை மாற்றி அமைப்பதில் அல்லது ஒரு பலனை தீர்க்கமாக கொடுப்பதில் அந்த ராசியின் தன்மை முழுமையான வேலையை செய்யும். இப்போ கடகலக்கணத்தில் ஒருத்தன் பிறந்துடுறான், அது ஒரு சரராசி ஜலராசி. ஆனால் சரராசி ஜலராசி இது ஓடுகின்ற நதியை குறிப்பது. இப்போ ஜென்ரலாக இப்போ இதுக்குள்ளேயே பாருங்களேன், சிம்பிள் லாஜிக் தான். எப்படின்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து தனுசு லக்னம், சரியா? எனக்கு வந்து ஆரம்பத்தில் கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆனால் பெரிய மனிதர்களை மதிப்பேன், உயர்ந்த மனிதர்களை மதிப்பேன், பெரிய ஆட்களை மதிப்பேன். பெரிய ஆட்களுடைய நட்பு எனக்கு கிடைச்சது. நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் எல்லாமே எனக்கு டீச்சர்ஸ் சப்போர்ட் தான். எல்லாமே எனக்கு ஒரு சவுந்தரராஜன் ஒரு வாத்தியார் தான் ஃபீஸ் கட்டுவார், ராமதாஸ்ன்ற வாத்தியார் தான் நோட் புக்ஸ் வாங்கி தருவார், புக்ஸ் வாங்கி தர்றது ஒருத்தர், என்னுடைய ஸ்டேஷனரி வாங்குறது ஒருத்தர், என்னுடைய யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தது ஒரு வாத்தியார். எங்கள் வீட்டில் எதுவுமே செலவு இல்லை. இது போக எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா தான் டெய்லி 3 காசு, அதாவது 10 காசு கொடுக்கும். எங்கள் அக்காவுக்கு 4 காசு, எங்கள் அண்ணனுக்கு 3 காசு, நான் 3 காசு. இதை நான் என்ன செய்வேன், வாங்கியெல்லாம் திங்க மாட்டேன், அப்படியே பத்திரப்படுத்தி செஞ்சாய்க்கால் போட்டு வச்சுருவேன். வாங்கி திங்கிற கிடையாது. ஏன்னா வீட்டில் எங்கள் அம்மா என்ன செய்யணும்னா சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே கம்பு மற்ற ஏதாவது ஒன்று முளப்புடி வச்சுருக்கும், ஏதாவது ஒன்று கொடுத்துரும். ஏன்னா சாயங்காலம் வந்தோன்னு ஒரு காஃபி, காலையில் ஒரு காஃபி, அதுக்கு இடையெல்லாம் காஃபி கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா தான் வரும்போது ராமர் பிள்ளை அடையில் நாங்கள் பஜ்ஜி டீயெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் அந்த காலத்துலேயே. என்ன அதெல்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது, ஏன்னா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றது தூரம், பிள்ளைங்க வருமே அப்படின்னு சாயங்காலம் வரும்போதெல்லாம் இதெல்லாம் படிக்கணும். இதில் எல்லாம் நான் வந்து இப்படித்தான் வந்து அப்போ டீச்சர்ஸ் எனக்கு சப்போர்ட். அப்போ எல்லாம் இது தெரியாதுல்ல, அந்த உயர்ந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கம் எனக்கு கிடைக்கும். ஆனால் ஆத்தியனாக மாறினதுக்கு பின்னாடி என் குரு சொன்ன வார்த்தை, நீ அம்மாவை பார்க்காம சாப்பிடக்கூடாதரா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். எந்த அம்மாவானா மீனாட்சியை பார்க்காம. அவர் சொல்லிட்டார், ஒன்று தொட்டோம்னா அதை வலுவாக பிடிக்கணும், இல்லையா தொடப்படாது. அன்னைக்கு நான் போக ஆரம்பிச்சது, அது என்னைக்கு போனேன்றதே எனக்கு தெரியாது. நான் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சேன். ஆனால் ஒரு ஃப்ரைடே தான், மார்னிங் ஃப்ரைடே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 95வது வருஷம் வரைக்கும், 82லேருந்து 95 வரைக்கும் நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதில்லை, அம்மாவை பார்க்காம சாப்பிட்டதில்லை. நித்திய ஆலய வழிபாடு, நித்தியம் காலையில் 5:30 மணிக்கு டான் அங்கே நிற்பேன், தெற்கு கோராசில் நிற்பேன். கதை திறந்து நானும் கருப்பசாமி நாடாக இருந்தால் உள்ளே போவோம், அவர் கரெக்டாக வந்துடுவார். காலையில் கன்மாக இருப்போம். அப்போ இந்த இடம் என்னத்தை போதிக்குது எனக்கு, நித்திய ஆலய வழிபாடு எவன் ஒருவன் கொள்கின்றானோ அவனுக்கு இந்த சகல நிலைகளும் கதவு திறந்துருதுன்றான். இதுக்குள்ளேயே சுற்றுத்தை வச்சுக்கிட்டான். புரியுதா? ஒரு இந்த லக்னம்ன்ற ஒரு புள்ளியை நீ வந்து சரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 12 கதவுகளுமே திறக்க போகுது, உனக்கு இல்லைன்னு மறுக்க போகிறதில்ல. அப்போ நீயா இருக்கணும்ல, அதுதான் இங்கே முக்கியம். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உணர்வு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் பிரபஞ்ச சுற்றுமும் ஒத்த வரையில் சொல்லிவிட்டு போகிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஆமாம். ஐயா அங்கெல்லாம் எந்த கோயில் அது இப்படி குழப்பவே கூடாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில், ஒரு கோயிலுக்கு நம்ம போய் ஆகும். எந்த கோயில்? மீனாட்சி சொக்கநாதர் கோயில் தானே, சிவன் கோயில் அது அப்படி கிடையாது. ஆனால் அம்மா தான் வந்து பிரதானப்படுத்தியிருக்காங்க. அருளாட்சி செய்கிற பூரா சொக்கநாதர் தான். நீங்கள் லேசாக நினச்சிடாங்க சொக்கனை. அது கால் மாறி அம்பாளுக்காக கால் மாறி ஆடிய இடமும் அதில் தான் சிவன். நீங்கள் எல்லா இடத்துலையும் போனோன்னு ஒரு இடல் காலத்தை இப்படி தூக்கி வச்சுருப்பார், மதுரையில் மட்டும் அப்படி வலது காலை தூக்கி வச்சுருப்பார். சரியா? அம்மாவுக்காக கால் மாறி ஆடின இடம் அது. ஆனால் அம்மா தான் அரசாட்சி, அம்மா தான். ஆனால் அருளாட்சி செய்கிறது பூராமே சொக்கன். அதை நீங்கள் அந்த இடத்துல பார்க்கணும். சொக்கநாதர் வந்து பரிட்சயமாக வந்து வேலை செய்யும் சார். அந்த இடம் தேசப்பட்ட இடம்ல. நீங்கள் மீனாட்சி உங்களை இன்றைக்கி கூட்டம் அதை வந்து காட்சி பொருளாக்கிட்டாங்க, ஒரு மியூசியம் மாதிரி ஆகிவிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய அருளாட்சியே வேறு, அதை உணர்ந்தவனுக்கு தான் தெரியும். அதாவது
கோயிலுக்கு போக 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 அது என்ன, அது நம்மளை ஈர்த்துக்கிடுச்சு. அப்படியே அதை பார்க்காம இருக்க முடியாது. அதோட இன்னொன்னா வெள்ளிக்கிழமை காலையில் மடப்புறம் போயிடுவேன். போயிட்டு வந்துட்டு அப்புறம் நான் மீனாட்சி அம்மன் போவேன். சாயங்காலம் ஜெகஜோதியாக இருக்கும் கோயில். ஏன்னா அதனால் எதுனா என்னுடைய இதை வந்து நான் நினைஞ்சேன் நித்திய ஆலய வழிபாடு. நான் என்ன சொல்லுவேன்னா, நித்திய ஆலய வழிபாடு எவன் ஒருவன் கொள்கின்றானோ அவனுக்கு 12 வாசல்கள் திறக்கும். எதுவுமே அவனுக்கு இங்கே மறுக்கிறது இல்லை. அப்போ கிரகங்கள் அனைத்துமே இதற்கு கட்டுப்பட்டு விடுகிறது இல்லையா? 12 வீடும் கட்டுப்பட்டு. அப்போ நாம் தெளிய வேண்டியது எதுலன்னா லக்கணம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள்? கடக லக்கணத்தில் பிறந்தவன் சரி, வெரி குட். வந்து எப்போயெல்லாம் செய்யலாம் என்ன இதெல்லாம், இதுதான் பரிகாரம். பரிகாரமும் வழிபாடு இதுதான். அதாவது உடம்பூரம் சேர பிச்சுக்கிட்டு தலைவாழை இலை போட்டு அவனுக்கு பொங்கலை தூக்கி வச்சா சாப்பிட முடியுமா? அப்போ லக்கணத்தை பரிசுத்தப்படுத்தணும். லக்கணம்ன்ற லக்கணத்துக்குள்ளே தான் சூரியன் சந்திரன் இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்க, லக்கணம்ன்றது சூரியனும் சந்திரன் இணைந்த புள்ளி தான் லக்கணம். இந்த உடலுக்குள் உயிர் இருக்கிறது, அதுதான் லக்கணம். அப்போ இந்த இடத்த சரி பண்ணணும். அப்போ சூரியன் சந்திரன் நமக்கு வசமாகி விடுவார்ல. சூரியன் சந்திரன் வசமானால் உலகம் வசம். முடிஞ்சு போச்சு சொல்லி. அப்போ காலபிரசத்துவம் கிளாஸ் ஓவரு. அவ்வளோ ஒத்த வரையில் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா சுருச்சு மாத்த. இது மேலே என்ன இருக்குது? அப்போ இந்த கடகத்தில் பிறந்தவனுக்கு அவன் சரராசி ஜலராசி அன்பா. அதுலேயும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்த நம்ம யோகமாக பிரிக்கணும். அப்போ இதுக்கு யோகமான மாதங்கள் எது அப்படின்னு பிரிக்கணும். இது ஆடி. அடுத்து வெரி குட் வெரி குட். அவ்வளோதான். அவ்வளோதான், அதை தான் தூக்கணும். அப்போ கார்த்திகை மாதம் வரக்கூடிய அப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எது எது? ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இல்லையா? அதுலேயும் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த இடத்துல பிரசித்தி பெற்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா, பூசம், சோத்திரட்டாதி, அதையும் எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு அந்த கார்த்திகை மாதத்தில் போய் நீராடி, நதியில் நீராடி, அப்படியே அந்த ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய ஆலயத்தை வழிபட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு. சிம்பிள் லாஜிக்கு இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இப்போ கடகலக்கணம் சரராசி ஜலராசி ஓடுகின்ற நதி நீர். இப்போ நதி போகும்போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சார் கடகலக்கணத்தில் பெண்ணு பூராமே எல்லாமே சுகவாசியாக வாழ்ந்துறானா சார் அப்படிங்க கேட்கலாம் இல்லையா? அப்போ எல்லாருமே சுகவாசி. ஆனால் இந்த சுகமேன்மையை கொடுக்க வேண்டியது என்பது காலத்தின் கட்டாயம். அவனுக்கு சுகமேன்மையை கொடுக்கணும். அப்போ சுகமேன்மையை கொடுக்கும்போது இவனுக்கு தாயினுடைய அன்பு அங்கே கிடைக்கணும். இந்த தாயினுடைய அன்பு கிடைச்சா இவனுக்கு இந்த சுகமேன்மையை கொடுக்கும். தாயினுடைய அன்பு இல்லை அப்படின்னா இவனுக்கு இந்த சுகமேன்மையை மறுக்கும். அப்போ இவன் என்ன செய்யணும்? தாயினுடைய பாதத்தை தொட்டு கும்பிட கும்பிட இவனுக்கு ஜென்ரலாக பெத்த தாய் அப்படின்னு வச்சுக்கிடுவான். அவன் பெத்த தாயை கும்பிட்டாலும் சரி, பூமாதேவியை கும்பிட்டாலும் சரி, கும்பிட கும்பிட தான் வசமாகும். பட் அதில் என்னென்னா, நீங்கள் இன்னும் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி, சாபமாக, நீங்கள் நம்ம குடும்பத்துக்கு சாபம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஓடுற நதியில் போய் குளிச்சு பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்படி அதே மாதிரி தான் சமுத்திரம். குளத்தில் முங்கக்கூடாது, ஓடுற நதி நீரில் போய் அழகாக வடக்கணும். எப்பயுமே ஒரு நதி வருது அப்படின்னா நதிக்கு இப்படி வடக்கிறது இப்போ தெற்க ஓடுதுன்னா தெற்க திரும்பிடக்கூடாது, வடக்க திரும்பிக்கணும். வடக்க திரும்பி அழகாக 16 முங்கு ஜாலி முடிஞ்சு. இந்த இடத்துல யார் உச்சம் அடைகிறா? குருவுக்கு எத்தனை வருஷம்? என்ன சொல்லியிருக்கேன்? சிம்பிள். ஆமாம், 19 முங்கு பொங்கும். இல்லை, அது நலத்தீர்த்தம்ன்றது வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. அந்த ஸ்பாட்டில் அந்த நலத்தீர்த்தத்தில் முங்கி எந்திரிச்ச உடனே அவருக்கு எல்லாமே விடுபட்டதாக சொல்கிறாங்க. அதுதான் நலத்தீர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா?
அவன் பக்கத்தில் ஒரு குளத்தை வெட்டி வச்சுட்டு நலத்தீர்த்தம்ன்றான். நலத்தீர்த்தத்துக்கும் திருநள்ளாருக்கும் அருகாமை இல்லை. நலத்தீர்த்தம் ஒரு இடத்துல இருக்குது, திருநள்ளாறு ஒரு இடத்துல இருக்குது. அதுக்கு பேரே திருநல் ஆறு. அந்த ஊரே வந்து நல்வழிப்படுத்தக்கூடியது. அந்த ஊருக்குள்ளே போய் நீங்கள் அந்த சேத்திரத்தில் மிதிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்வழி காட்டிடும். அதுக்கு பேரே திருநல் ஆறு. அப்போ இது வந்து என்னென்னா அந்த 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 நதியில் நம்ம குளிக்க 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 வினைத்தோஷங்கள்லாம் போகும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அதே மாதிரி நீங்கள் நல்ல ஒரு பெரிய நதி ஒன்று ஓடுது. நயாகரா நீர்வீழ்ச்சியிலேருந்து வரக்கூடிய நதியினுடைய வேகமும் இது ஆறு அதுலேருந்து பிரிகிறது ஆறு, அதுலேருந்து பிரிகிறது கால்வாய், அதுலேருந்து பிரிகிறது கணவாய், அதுலேருந்து பிரிகிறது வாய்க்கால். எல்லாமே நீர்ப்போக்கம் தான். அப்போ நதியினுடைய நிலையை வச்சு ஒருத்தன் வந்து பெரிய ஆளாக இருக்கான். ஆற்றினுடைய கொள்ளளவு வேகம், கால்வாய் கணவாய் வாய்க்கால் தண்ணி விடும். அதுக்கு தகுந்தாப்புல ஒருத்தன் வாழ்க்கை இருக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் இது எப்படின்னா இதுக்குள்ளேயே தான் நமக்கு பாடம் சொல்கிறான். அந்த நதி ஓடக்கூடிய பாதையை திரும்பி இந்த நதி கடந்ததே கிடையாது இல்லையா? என்னையா திரும்பி வருமா? ரிவர்ஸே கிடையாது. அதனால தான் கடகலக்கணத்துக்காரங்க என்றைக்குமே நடந்த விஷயத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் தீர்மானிப்பாங்க. அடுத்து வரக்கூடியது என்ன? அதே மாதிரி ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டால், இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கல்லை தூக்கி போடுங்க. ஆற்றுல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா சரி, டப்புன்னு ஒரு சத்தத்தை வாங்கி உள்ளே வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் நேரத்தில் அது எதுவுமே தெரியாதமே போய்கிட்டே இருக்கும். என்னடா இப்போ தான் கல் விழுந்துச்சு, அது எங்கே விழுந்துச்சு தெரியாது. அப்போ எதையும் உள்வாங்கக்கூடிய சக்தி சோதனையை, எவ்வளோ பெரிய சோதனையை வெளிக்காட்டிக்கிறாரு. அப்படியே தூக்கி மலமலன்னு தண்ணி போய்கிட்டே இருக்கும். அதில் ஒரு மரத்தை தூக்கி போட்டிங்கன்னு வைங்க, இலக்கை போய் கொண்டு போய் எந்த இடத்துல சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் சேர்த்து விட்டு போயிடும். இதுதான் கடகலக்கணத்துடைய இயற்கையான குணம். அவங்க ஒரு வேலையை எடுத்துட்டா இரவும் போலும் பாராது. நதிக்கு வந்து இரவு போல் எக்ஸாக்ட்லி 6 o'clock ஆச்சு, நம்ம வேலை முடிவு வச்சு நம்ம நிற்போம். காலையில் 6 மணிக்கு ஓடுவோம்னு ஏதாவது ஓடுதா? நதி இரவும் பகலும் அதனுடைய தன் கடமையை செய்யக்கூடாது. அதனால தான் கடகலக்கணத்துக்காரங்க ஒரு வேலையை எடுத்தாச்சுன்னா இரவு பகல் பார்க்க மாட்டாங்க. அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் தவளம். இதெல்லாம் அதுலேயே இருக்க குணம், நம்ம அதில் எடுக்கணும். இப்போ ஆற்று தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, வாய்க்கால் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடுற தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஓடுற தண்ணி என்ன செய்யுது? பக்கத்தில் இருக்கக்கூடிய பூமி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை உரியத்தானே செய்யுது. அப்போ நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயுதுன்றான்ல. இவன் நற்செயலை செய்கிறதுக்காக ஒரு காரியத்தை அவன் எடுத்துக்கிட்டா கூட இந்த புல்லும் என்ன செய்யுது? பயனடையுது. அப்போ இவனுடைய வாழ்வியல் பலருக்கும் பயன்படக்கூடியது. அது நல்லவனுக்கும் போகுது, மற்றவனுக்கும் போகுது. இது நேச்சுரலாகவே இருக்கும். அப்போ இந்த இடத்துல தான் இங்கே என்ன ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, எந்த பூமியில் இந்த நீரோட்டம் இருக்கோ அல்லது ஆற்று நீர் நதி நீர் ஓடுதோ அந்த பூமியினுடைய தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த தண்ணி ஓட்டம் இருக்கும் இல்லையா? சூட்சுமே அதான், இந்த பூமி தான் வச்சுருக்கேன். அப்போ பூமி அதிகமான ஒரு தாக்கத்தில் வந்து என்ன செய்யுது? தண்ணியை இழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா வேகத்தினுடைய தன்மை வந்து குறைஞ்சி போகும். இங்கே தான் என்ன சொல்லலாம், இவன் கர்மவனை வந்து இந்த பூமிக்குள்ளே வச்சுருக்கான். இவனுடைய முன்ஜென்ம கர்மவனை என்ன அப்படின்றது தான் பூமி. கர்மவினை கோட்பாடு, இவன் அடையக்கூடிய கர்மா என்ன அப்படின்றத தண்ணியோட வேகம். இதை ரெண்டும் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கான். இப்போ இது ஓகே. பல இடத்துல பார்த்தீங்கன்னா சரி, தூர் வாரப்படாத ஆறுகள் நிறைய இருக்குது. தண்ணியே ஓடாமல் வறண்ட ஆறுகள் இருக்குத்தான் செய்யுது. அப்போ அந்த மாதிரி இதில் திறமை இருக்கிறவங்க கூட வறுமையில் இருக்கிறவனு இருக்கத்தான் செய்கிறான். எல்லாருமே வந்து அந்த அப்போ என்றைக்காவது ஒன்றா மழை பெஞ்ச உடனே ஒரு 10 நாள் தண்ணி ஓடும் இல்லையா? அந்த 10 நாள் அவங்களுக்கு செல்வ செழிப்பாக இருக்கும். அப்புறம் இங்கே பழையபடி போயிடுவாங்க. இப்படியும் இந்த கடகலக்கணத்தில் இருக்கிறவங்க இருக்கத்தாங்க. அதனால் ஒரு நிலையான வாழ்க்கை இல்லைன்னாலும் அதனுடைய தன்மைகள் அப்படின்றது மாறுறதில்லை. ஆனால் இறை திட்டம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த இடத்துல வறியவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சொந்த குச்சில் கொடுத்துடணும், ஒரு சுகத்தை கொடுத்துடணும், சுகமின்மை விருத்தி பண்ணணும். இப்போ அவன்கிட்ட போய் நீங்கள் ஒரு நல்ல வாய்க்குறிச்சியான சாப்பாட்டையும் வைங்க, நல்லா சாப்பிட்டுக்கிடுவேன். எப்போ 2 நாள் சாப்பாடு இல்லைப்பா, பரவாயில்லைங்கன்றேன். ஏன்னா அவனுக்கு அந்த கேரக்டர். அப்போ சுகத்தை வந்து இது கொடுத்தாகணும் அப்படின்றது விதி. இவனுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, அவன் பிறப்பால் கடகம், அவனுக்கு சுகத்தை கொடுத்தாகணும்.
இது ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கு. அப்போ இந்த சுகமேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு இது. இந்த வீடு ஒவ்வொரு வீட்டுக்கும் வெவ்வேறு விதமான தன்மை அடையுது. ஒவ்வொரு வீட்டுக்கும் வெவ்வேறு விதமான கேரக்டராக மாறிடுது. ஆனால் இந்த கடகத்துக்கு மட்டும் இது. அப்போ இந்த இடத்துல யார் உச்சமடைகிறார்? அதில் இது வேடிக்கை என்னன்னா, இங்கே குரு உச்சமடைகிறார். சரியா? அடுத்து யாரு? எஸ். எது பூமிக்காரங்க? செவ்வாய் பூமிக்காரங்க தொடவே விடாது. அது எப்படி பூமிக்காரங்க? பஞ்சபூதங்கள் சொல்லுங்க. பஞ்சபூத தத்துவங்கள் யார் யாரு? செவ்வாய் யாரு? நெருப்பு. அப்ப நெருப்பு செவ்வாய், நிலம் புதன், காற்று சனி, ஆகாயம் குரு, ஜலம் சுக்கிரன். சரியா? அதை இவங்க பூமிக்காரன் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் மழுகடிச்சிட்டு போயிட்டாங்க. செவ்வாய்க்கு மறுபெயர் பூமி அப்படின்னு சொல்கிறேன். இந்த காலபுருஷன் 4ஆம் இடத்துல நீச்சமாகக்கூடிய கிரகம் வந்துன்னா செவ்வாய். ஆனால் இதில் என்ன மிராக்கிளான விஷயம்னா, இந்த கடக லக்கணத்தினுடைய பாக்கியாதிபதியாகிய குரு தான் அங்கே உச்சம். இன்னொன்று 6 குடையவர், 6 9 குடையவர் இல்லையா? இந்த குரு நம்ம 6 9 குடையவர்னு இங்கே எடுக்கிறோம். ஆனால் இவர் காலபுருஷனுக்கு 9 குடையவர், அதே மாதிரி 12 குடையவர். அப்போ காலபுருஷனுக்கு 9 குடையவர் போய் இங்கே உச்சமடைகிறார். குரு லக்கணத்தில் உச்சமடைஞ்சிட்டார். அப்படி வச்சுக்கிடுவோம். லக்கணத்தில் குரு இருந்தால் என்ன சொல்லுவோம்? திக்பலம்னு சொல்லுவோம். அப்போ இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவனை நேர்வழிப்படுத்துறது யாருன்னா குரு தான். அவர் தான் அவரை அழைச்சிட்டு போவார். அப்போ இவன் செய்யக்கூடிய தப்பை கூட அவர் சட்டமாக்கி சாதகமாக்கி இவனை கூட்டிகிட்டு போவார். இவன் கடக லக்கணத்தில் பிறந்தவனை தப்பு செய்யாமல்ல, தப்பு செய்கிறவங்க தான். அந்த தப்பையும் என்ன செய்வார்? சரியாக்கி அதை சட்டமாக்கி கொண்டு போயிடும் இந்த குரு. அப்போ அவன் செய்கிறது தப்புலடா, அவன் என் பிள்ளை, நான் அவனை இவன் காப்பாற்றி ஆகணுமே அவனை. அதனால் செய்கிற தப்பை கூட என்ன செய்யும்? ஆனால் மிராக்கிளான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கடக லக்கணத்தினுடைய 5 10 கூட யோகாதிபதி இருக்கார் இல்லையா, அவர் நீச்சம். இப்போ இதுக்குத்தான் தாத்பரியமே வேற. இதனுடைய தாத்பரியம் தான் வேறு. அப்போ புத்திர ஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் நீச்சம், புத்திர காரகனாகிய குரு வந்து உச்சம் இல்லையா? இப்போ இதே கடக லக்கணத்துக்கு தர்ம கர்மாதிபதினு சொல்கிற தர்மஸ்தானாதிபதி ஆகிய குரு உச்சம், கர்மஸ்தானாதிபதி நீச்சம். இங்கே தர்ம கர்மாதிபதி யோகமே அடிவிட்டு போதா? இப்போ இதைத்தான் இவன் உல்ட்டா பண்ணி ஒரு நீச்சம் பெற்ற வீட்டில் வந்து உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் நீசபங்க ராஜயோகம்னு சொல்லிடுவேன் நம்மால் டபக். ஆமாம், நீசபங்க ராஜயோகம். இப்போ ஒரு ஜாதகத்தில் 9 குடையவரும் 10 குடையவரும் இணைந்து அல்லது பார்த்து சேர்ந்து அவர் பஞ்சமத்திலேயோ லக்கணத்திலேயோ பாக்கியத்திலேயோ தனஸ்தானத்திலேயோ இருந்தால் அவன் யோகசாலி தானே. எது 9 10 குடையவர்கள் இல்லையா? 9 10 கூட யார்? தர்ம கர்மாதிபதி இல்லையா? அப்போ அவங்க போய் லக்கணத்திலேயோ பஞ்சமத்திலேயோ பாக்கியத்திலேயோ தனஸ்தானத்திலேயோ இருந்துட்டா எந்த இடத்துல இருந்தாலும் யோகம் தான். ஜோதிடத்தில் ஒரு மறைமுகமான விதி இருக்குது. எப்படின்னா, எப்படி விதினா, இது ரெண்டும் ஈக்குவல் டு தராஸ்தட்டில் வைக்கிற மாதிரி ஒரு விதி இருக்குது. இந்த பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி, பஞ்சமாதிபதி தான் மெயினாக சொல்கிறேன். பஞ்சமாதிபதி அட்டமத்திலையும் நிற்கலாம், விரயத்திலையும் நிற்கலாம். அந்த இடத்தையும் அவன் புனிதப்படுத்திட்டு போயிடுவான்னு சொல்கிறேன். இது இன்னொரு விதியை உள்ள வந்து கொடுக்குறாங்க. அட்டமாதிபதி அவன் வந்து தீமை செய்யக்கூடியவன் தானே, அவன் பஞ்சமத்தில் நின்னா கூட பஞ்சமாதிபதி கண்ட்ரோலில் அவன் நல்லது தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. விதி இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது, குழப்பிக்கிற வேண்டாம், கேட்டுக்கிட்டா போதும். ஏன்னா இந்த பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதிக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவனை சொல்கிறேன், நான் நல்லவன், என்னை யாராலையும் கெடுக்க முடியாது, 5 கூடவேன், எனக்கு நான் வந்து ஒரு பரிசுத்தவாதி, என்னைய போய் சாக்கடையில் முக்குனாலும் சரி சமாதி வச்சாலும் சரி என் தன்மையை நான் மாற்றிக்கிறது இல்லை, நான் நல்லவன். அதுதான் பஞ்சமாதிபதி அட்டமத்திலேயோ விரயத்தில் இருந்தால் அவனை கெடுக்கப்படுறது, அந்த ஸ்தானத்தை ஒரு சீர்தூக்கி விட்டுருவாரு அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சு அடபன்?
அப்போ இந்த கடக லக்கணம், அப்போ செவ்வாயை அங்கே நீச்சப்படுத்துகிறாங்க. இப்போ செவ்வாய்க்குரிய தன்மை என்ன? ஆனால் இதில் அப்படி பார்த்தா இந்த இந்த இடத்துல நம்ம இந்த ரோலில் பார்க்கும்போது இந்த ரோலுக்கு நம்ம பார்க்கணும். இங்கே மேச லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி குரு 4ல் உச்சம். அப்போ லக்கணாதிபதி 4ல் நீச்சம் ஆயிட்டானாடா. அப்போ அதை தாயார் ஸ்தானம்னு சொல்கிற அந்த தாயினுடைய கருவறையிலிருந்து தானே பிறக்கிறோம். அப்போ பிறப்பினுடைய பேதங்கள் எதுன்னு அங்கே இருக்கிறதா? அப்போ இந்த தாய் ஸ்தானத்தில் போய் தகப்பன் ஸ்தானாதிபதி உச்சமடைகிறதுனால இந்த லக்கணத்துடைய தன்மையை விட இந்த தகப்பன் ஸ்தானாதிபதி குரு இந்த செவ்வாயை ஆண்டு எடுத்துக்கிறார், கையில் எடுத்துக்கிறார். அப்போ முழுக்க முழுக்க நம்மளை பூரா இயக்கக்கூடிய நிலை யார்கிட்ட இருக்குன்னா குருகிட்ட தான் இருக்கு. குரு தான் நம்மளை இயக்கிறதே. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதோட டாபிக் வரும்போது நான் இந்த செவ்வாயை நீச்சத்தினுடைய தன்மை இங்கே இப்படி அழகாக கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா எல்லா லக்கணத்துக்குமே ஒரு ப்ளஸ் கொடுக்கும்போது ஒரு மைனஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெறலாம் அப்படின்னு தத்துவம். இவன் கேஷுவலாக இப்போ கடக லக்கணத்துடைய புத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் புத்திர காரன் குரு. இங்கே புத்திர காரனை தூக்குறதா புத்திர ஸ்தானாதிபதி தூக்குறதா? அப்போ புத்திர ஸ்தானாதிபதி நீச்சம்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள் பூராமல் உருப்படாமல் போயிடுமா? அப்போ புத்திர காரன் குருவாக இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பூராமே இவனுக்கு மேன்மையாக போயிடுமா? 2 கொஸ்டின் இங்கே இருக்குது. இந்த பஞ்சாயத்தெல்லாம் கேட்டு பழகினாதான் பலன் சொல்கிறதுக்கு வரணும். இந்த சந்தேகம் வரணும். ஏன் இந்த சேரை தள்ளி போடுவார், பாவம் ஒடிக்கிட்டே உட்காந்து. அப்படியா? அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்லையே? ஓகே. என்ன இப்போ இது ரைட். இப்போ இந்த ஒரு விஷயம் ஒரு லக்கணத்தை பலப்படுத்தி கொண்டால் 12 பாவமும் இருக்குமா? இப்போ இந்த கடக லக்கணத்துக்கு மட்டும் ஒரு சில விஷயங்களை போவோம், ஒரு சில விஷயங்களை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் மற்றதை நம்ம உள்ள நோக்கணும். எப்படின்னா இப்போ இதே லக்னாதிபதி சந்திரன். இந்த சந்திரன் இங்கேயே நிற்கிறார், சரியா? பூச நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கணும். பூச நட்சத்திரத்தில் நிற்கிறார். அப்போ இந்த கடகலக்கணத்துக்கு சனி யார்? இவர் இப்போ நம்ம கிரகத்தில் தூக்க வேண்டாம், சந்திரன் மட்டும் லக்னாதிபதி மட்டும் வச்சு கொண்டு போகிறோம், சந்திரன் மட்டும் வச்சு கொண்டு போகிறோம். இப்போ இந்த சந்திரன் லக்கணத்திலிருந்து இதை விட்டுருங்க, நம்ம சொல்லுவோம் லக்னாதிபதி ஆட்சி லக்கணத்திலே இருக்காரு, அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். ஏன்? சனி சாரம், சனி சப்தம அட்டமாதிபதி, ஒவ்வொரு வேலைக்கும் அவன் பொழுது கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல அவனுக்கு ரிஸ்க் வந்துடுதா? அப்போ இதனுடைய தாற்பயம் என்ன? இது எந்த இடத்துல மாறும்? இது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், இது காலபுருஷனுக்கு. இந்த 2 என்ன செய்யுது அப்படின்னா, இவனுக்கு திருமணம் என்று நடந்த பின்பு இவனுடைய கர்மா பலன் மாறுபடுகிறது, கதவு திறக்கப்படுகிறது. அது வரைக்கும் இவனுக்கு ரிஸ்க் தான். இவனை போய் நீ டாக்டருக்கு படிக்கலாம், நீ சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம்னா சரி, அது 8ஆம் கிளாஸை தாண்டி இருக்காது. சனி 8 கூட வரலையா? உயர்கல்வி ஸ்தானம் எது? 9ஆம் இடம், 8ஆம் இடம். அப்போ ஆனால் லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு அஜந்தா பல்கலைக்கழகத்தில் படித்த நாலேஜ் அவனுக்கு இருக்கும். நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய நாலேஜ் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் இல்லையா, நாலேஜ் இருக்கும். பட் அவனுடைய எஜுகேஷன் பள்ளி வாழ்க்கை என்பது மறுக்கப்படுகிறது, தடுக்கப்படுகிறது. அப்போ இங்கே இந்த 7ஆம் இடம்ன்றது காலபுருஷனுடைய 10ஆம் இடம் என்பதால் என்ன செய்யுது? மனைவி ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம்டா. அதுவும் சனி என்ன செய்யும்? சில நேரத்தில் இழுத்தாலும் 48 வயசு வரைக்கும் இருக்கும். கொடுத்தா 18 வயசில் கல்யாணம் பண்ணி மாட்டிக்கடா போனே அப்படின்றோம். 21 வயதில் கல்யாணம் பண்ணி கொடுத்துரும் சனி. இந்த வேலையை இது செய்யும். இப்போ இங்கே 7ஆம் இடம்ன்ற மனைவி வந்துட்டாளா, இது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமா? அப்போ இந்த 7-10ன்ற சுயமேன்மை அல்லது தொழில் மேன்மை அல்லது ஏதோ கர்ம மேன்மைக்கு கதவு திறந்துருச்சு. இந்த கதவு திறந்த உடனே இது என்ன செய்யும்னா, இந்த 8ஆம் இடத்துக்கு அவர் தானே அதிபதி, இது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் அல்லவா? அப்போ இந்த இடத்துல தான் வேடிக்கை என்ன நடக்கும்னா, இவனுக்கு மூத்த சகோதரன் ஒருத்தர் இருப்பான்ல, 11ஆம் இடம் மூத்த சகோதரர், அது 8ஆம் இடமா மாறுதா? இவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணோன்னு
மூத்த சகோதரர் வந்து அடியாவேன் அல்லது ஆக்சிடெண்ட்டாக தான் ஆகும். இப்போ ஜென்ரலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு வைங்க, கல்யாணம் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கிராமத்தில் இன்றைக்கும் உண்டு. நான் வந்து சிறுபிள்ளையிலேருந்து கிராமத்திலே வளர்ந்ததுனால அவன் சொன்னது பூரா வந்து ஒரு வேதிக் அஸ்ட்ராலஜி மாத்தான். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா தம்பி, வெளியே எங்கேயும் போகக்கூடாது தம்பி, தூர பயணம்லாம் இது பண்ணக்கூடாது, சூதானமாக இருக்கணும் அப்படிம்பாங்க. சூதானமாக இருக்கணும்பாங்க, வெளியே விட மாட்டாங்க. என்ன காரணம்? காலபுருஷனுக்கு 2, 7, 11 இண்டிகேட் பண்ணும். இந்த 2, 7, 11 கல்யாணத்தையும் காட்டும், மார பாதகத்தையும் காட்டும். அதனால தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணோன்னு வெளியே எங்கேயும் போயிடக்கூடாதுன்றவன். புரியுதா? அவன் சொன்னது எவ்வளோ லாஜிக்காக சொல்லியிருக்காங்க. உண்மை நடக்குது, 100க்கு 100 நடக்குது. திமிரு பிடிச்ச நாயை போய் தான் வீணா போகுது. அந்த காலத்தில் சொல்லிக்கல, ஏன் வெளியே போகக்கூடாது, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா தம்பி, அது ராத்திரியில் விடவே மாட்டாங்க. அப்போ இதை நம்ம இதெல்லாம் லாஜிக் இதில் இருக்கிறது தான். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இது இந்த 8ஆம் இடம் இவனுக்கு ஃபிக்ஸாக இது வந்துடுதா, வந்தோடனே இந்த இடம் இதா. அப்போ அங்கே தான் சூதானமாக இவனை பாதுகாக்கிறதுக்கு பதில் இவனுடைய மூத்தவனை பாதுகாப்பு. இது ஒரு லாஜிக், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த 8ஆம் இடம் மற்ற உறவுகளில் எதுலேயுமே உள்ளே வர்றது கிடையாது. நீங்கள் 8ஆம் இடம் மற்ற எந்த உறவுகளுக்குள்ளே வராது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 5ஆம் இடம் சொல்லிட்டா இது புத்திரஸ்தானமாக வந்துடும், இது வந்து தாய்மாமன் ஸ்தானம் வந்துடும். அப்போ தாயார் உடன் பிறந்த இளைய சகோதரர், அதுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய இளைய சகோதரர் இருக்காங்க இல்லையா, 2வது தாய்மாமன், அவனுக்கு இங்கே பிரச்சனை வந்துடும். இப்போ நீங்கள் கல்யாணத்தில் போய் கல்யாணத்தில் தாய்மாமன் ஒருத்தர் வருவார். இப்போ அம்மாவோட பிறந்த அண்ணனாக இருந்தால் அவனுக்கு காசு போன செல்வம். இங்கே லாஜிக் பாருங்கள், சிம்பிள் லாஜிக் என்னென்னா, இது தாயார் ஸ்தானம் தானே, தாயாருக்கு மூத்த சகோதரர் 11ஆம் இடம் தானே, அது இவனுக்கு எத்தனை படம்? அதப்போ அம்மாவோட பிறந்த அண்ணன் இருக்கார்ல, அவர் மாலை மாற்றினார்னா இவன் காசு போன செல்வாக்கோட நல்லா வருவான். இந்த கல்யாணத்தில் அம்மாவுடைய இளைய சகோதரர் இருக்கார்ல, அவன் வந்து மாலை மாத்திரானா புருஷன் முண்டாட்டிக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை விட 2வது தாய்மாமே இருக்கான்ல, அம்மா இந்த தாயோட பிறந்த இளைய சோதருக்கு அடுத்த இளைய சோதர் இருக்கான்ல, அவன் வந்து மாலை மாத்தினானா இவனுக்கே சட்ட சிக்கலாயிரு. எப்படி உள்ள வச்சிருக்கான் பாருங்க. இது காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், அங்கே தாய்மாமா யாரா, நம்ம கல்யாணமும் வந்தாச்சுன்னா சரி, அம்மா தாயார் கூட வந்தது தாய்மாமா எத்தனை பேர் இருக்காங்க, யார் என்ன ஏது, சரி கல்யாணத்துக்கு உங்கள் அண்ணனை மாலையை மாற்ற சொல்லு, உன் தம்பியை கொண்டு போய் இது பண்ணிட்டுறாத அப்படின்னு சொல்லணும். இவ பெருமைக்கு என் தம்பியெல்லாம் மாலை மாற்றணும், என் தாய்மாமே வரணும், இவ சொல்லுவா உன் பிள்ளை நல்லா இருக்கணுமா வேண்டாமான்னு இருக்கும். புரியுதா? சின்ன லாஜிக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இது ஒரு பக்கம் சரியா. இப்போ இதுக்கு அடுத்து இதை விட்டுருவோம். இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கணும். இதே இது ஆயில்ய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு சந்திரன் இந்த லக்கணத்துக்கு எது 3/12, புதன் வந்து 3/12 கூடையவன் சரியா. இப்போ இந்த 3/12 காலபுருஷனுக்கு 3/6 வந்துடுதா. இப்போ இவனுக்கு என்னென்னா, இந்த 3ஆம் இடம் வந்து 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் தான். சரி, இவன் படிக்கலாமாண்ணா, படிப்பை வச்சுக்கிட்டு வேலைக்கு போவானா, இல்லை போகலாம். ஏன்னா இந்த 3 6ஆம் இடமாக மாறுறதுனால இவனுக்கு இவனுடைய சிந்தைக்கு அறிவுக்குரிய உத்தியோகம் உண்டு. அப்போ இவன் வேலை பார்க்கக்கூடிய தகுதியே கொடுத்துருது. எங்கே வெளி இடத்துல போய் உட்கார வச்சிடும். 3/12 வெளிநாடு வெளியிடங்கள் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு போயிடும். நம்ம ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. இப்போ நீங்கள் எந்த பிள்ளைகள் ஆயிலிய நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை பிறந்ததுன்னா பாருங்கள், அவங்க பிறந்த இடத்த விட்டு வேறு இடம் மாறிடுவாங்க. நல்லா கவனிச்சு பார்க்கலாம். இயற்கையாகவே அந்த இடம் மாற்றி விட்டுரும். 3/12
அப்போ இந்த இடம் மாறி போகும்போது இவன் என்ன செய்கிறான் அங்கே. இப்போ இந்த உறவுகள் எப்படி வேலை செய்யுது நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ இவனுக்கு 3-12 ஓகே, இவன் இடம் விட்டு இடம். ஆமனே, ஏசியை மறைச்சிக்கிட்டிங்கன்னா எப்படி கவனிக்கலையா? உங்கள் முதுகுக்கு மட்டும் ஜில்லுன்னு வருது, எனக்கு வேர்க்குதுல்ல. சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்புறம் நம்ம பார்ப்போம் எப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த 3-12 இவனுக்கு காலபுருஷனுக்கு 3-6. அப்போ இவனுக்கு உத்தியோகம் இருக்குது, வெளியில் வேலை பார்க்குறது தகுதியானவன் சொல்லி நம்ம பிறக்கும் போதே பிரிச்சிடலாம். பிறக்கும் போதே இவனுக்கு நல்ல உத்தியோகம் பார்க்குறதுக்கு வெளிநாட்டுக்கு போவான்னு தீர்மானிச்சிடுவோம். இது என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை கொடுக்குது அப்படின்னா, இப்போ இவனுக்கு திருமணம்னு ஒன்று நடக்கணும்ல. அப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு இந்த இடம் எத்தனாம் இடம், இது எத்தனாம் இடம். இப்போ இந்த மனைவிக்கு இந்த இடம் வேலை செய்யும்போது 3-6-12 வேலை செய்தா? 3-6 மனைவிக்கு 3-6-12. நல்லா கவனிக்கணும். 3-6-12 என்பது அஸ் அ செப்பரேஷன் லைஃப். அப்போ இவன் வெளிநாடு போனால் ஆட்டோமேட்டிக்காக அவனை பிரித்து தானே இருக்கணும், இல்லை இவனும் இவனோட போகணும். இப்போ இந்த இடத்துல வரும்போது இங்கே 3-6-9 வேலை செய்தா? இப்போ இவளுக்கு 3-6-9 வேலை செய்யுது. அப்போ 3-6-9 அப்படிங்கும்போது 6ஆம் இடம் நம்ம வேலையை எடுத்தால் கூட 3-9 அஸ் அ செப்பரேஷன். அப்போ இங்கே கணவன் மனைவி பிரிவு காலத்துக்கு இவங்களை என்ன செய்யும், பிரித்து வச்சிடும். இதனால தான் பல பேர் என்ன செய்வான், வெளிநாட்டிலே இருப்பான், பொண்டாட்டி இங்கே இருப்பாங்க, கூட்டிகிட்டே போக முடியாது. இவங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சா கலகம்தான் வரும். 3-6-12 3-6 இணைச்சி பேசணும். 3-6-12 சரி. இதையே பாருங்கள். இப்போ 4ஆம் இடம்ன்ற தாயார் ஸ்தானத்துக்கு எடுப்போம். இல்லை 3 அப்படின்றது இப்போ 3ஆம் இடம் குறுகிய பயணம், 9ஆம் இடம் நீண்ட தூர பயணம், 12ஆம் இடம் முற்றிலும் புதிய சூழல். புரியுதா? அப்போ இங்கே 3-12 வேலை செய்யுது, முற்றிலும் புதிய சூழல். எதுக்காக போகிறேன், 6ஆம் இடம் உத்தியோகத்துக்காக போயிடுறேன். இங்கே 3-6-9 இது வந்து 3-6 அவனுக்கு 3-6 வேலை பார்க்குறதுக்காக அவனுடைய கவனம் பூரா வேலையில் இருக்குது. இது மனைவிக்கு 9ஆம் இடமாக மாறுது. அப்போ இவன் என்ன செய்கிறா, சில நேரத்தில் இவங்க 2 பேர்த்தையும் இந்த 3-6-12 இருக்குல்ல, இது வந்து காற்றாசி தானே, கோர்ட்டில் போய் டிவோர்ஸ் பண்ணி விட்ருவோம். அப்போ இவளுக்கு என்ன ஆகுது, 9ஆம் இடமா, இவன் மறுதிருமணத்துக்கு முயற்சி பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ கடகலக்கணம் ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்த உடனே கட்டிக்கக்கூடிய மனைவிக்கு 2வது திருமணம் உண்டு அப்படின்றது தீர்மானிக்கணும். கடகலக்கணம் கடகராசி ஆயிலை நட்சத்திரம் சரியா, சந்திரன் வச்சு, ஏன்னா லக்னாதிபதி சந்திரன் தானே. ஆமாம், அது புதனுடைய நட்சத்திரம். அதான் புதனுடைய வீட்டை தான் நம்ம எடுக்கிறோம், வேறு எதுவுமே எடுக்கலையே. சிக்னிமேட்டர் இதுதான் நமக்கு. இப்போ அங்கே கிரகமெல்லாம் இங்கே வேண்டியதில்லை. ஆமாம், இது லக்கணத்துக்கு எத்தனை இடம், அது காலபுருஷனுக்கு எத்தனை இடம், அவ்வளோதான். அதை இணைக்கணும். இப்போ இது 7ஆம் இடம் மனைவிக்கு எத்தனை இடம், எஸ், புரியுதா? இப்படி ஒரு இதுக்குள்ளே என்ன செய்யுது, இப்படித்தான் வேலை செய்யுது. இப்படி வேலை செய்யுது இல்லை, இப்படித்தான் வேலை செய்யுது. அப்போ பலன் எடுக்கும்போது நம்ம அறியாமையாக தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். சரியா? சரி, இப்போ இது தாயாருக்கு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இங்கே தான் வேடிக்கையே இருக்குது. நீங்கள் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஆயில் கடகலக்கணம் கடகராசி ஆயில் நட்சத்திரம் ஓகே. இப்போ இந்த இடத்துல தாயார் ஸ்தானத்துக்கு இந்த இடம் எத்தனை இடம், 9-12 இந்த வரை. இது 9ஆம் இடம், இது 12ஆம் இடம், ரைட்டா? இப்போ காலபுருஷனுக்கு இது எத்தனை இடம், இது எத்தனை இடம். இப்போ தாயாருக்கு 9-12 அந்த இடம் 3
6 வேலை செய்யுது. இப்போ இந்த ஆயிலை நட்சத்திரம் தாயாருக்கு இது 9ஆம் இடம் வந்துருதா? இப்போ தகப்பன் ஸ்தானம் தானே, இது ரெட்டப்பட ராசியா? இங்கே 3 9 மாறுது. 3 9ங்கிறது மறு திருமணத்தையும் குறிக்கும், அதே இடத்த விட்டு தனியாக நீண்ட தூரத்துக்கு போகிறதையும் குறிக்கும். இப்போ தாயாருக்கு இது 9ஆம் இடம், இப்போ 7ஆம் இடம் இது 9ஆம் இடம் தானே. இப்போ நம்ம எங்கே கேட்கணும்னா, தாயை பற்ற தகப்பன் இருக்கார்ல அப்பா, அவருக்கு எத்தனை தாரம்னு கேட்கணும். அம்மாவை பற்ற அப்பாவுக்கு எத்தனை தாரம் இல்லையே. எங்கள் அம்மா பற்ற அந்த தாத்தாவுக்கு வந்து 1 தாரம் தானே. சரிடா என்ன, உங்கள் தாத்தன் கூட பிறந்த சின்ன தாத்தன் பெரிய தாத்தன் அவனுக்கு எத்தனை தாரம்? ஆமாம், எங்கள் சின்ன தாத்தாவுக்கு 2 தாரம், அவளுக்கு தாண்டா உங்கள் அம்மாவே பிறந்திருக்கா. வெங்காயம் முடிச்சுட்டு போயிடும். இது சஸ்பென்ஸ், இதை வெளியே சொல்லக்கூடாது. இதுக்குள்ளே நிறைய வேலை. அவன் கூசாம, ஆமாம் எங்கள் அம்மா பற்ற தாத்தாவுக்கு 2 தாரம் தான். சூப்பர் வருதா? இதில் ரகசியங்கள் நிறைய இருக்குது, நாம் வெளியே தெரிஞ்சுக்கிறதில்ல. அப்போ உங்கள் அப்பாவுக்கு இந்த தாயை பற்ற தாப்பானுக்கு 2 தாரம், 2ஆம் தாரத்து பிள்ளை தான் இந்த அம்மா. புரியுதா? ஏன்னா இது ரெட்டப்பட ராசி. தகப்பனுடைய நிலையிலேருந்து இவளுடைய தகப்பன் நிலையிலேருந்து மாறுது, தகப்பனாரை மாற்றுது. அப்போ இந்த இடம் அவளுக்கு 6 12. அப்போ என்ன ஆகுது, இவன் பாடுபடுறான். யார்? இவனுக்கு இது 3ஆம் இடம் தானே, காலவரசுக்கு 6ஆம் இடம் தானே. இவன் பாடுபடுறான், இவளுக்கு 6 12. அப்போ இவளுக்கு மருத்துவ செலவு நிறைய கொடுக்கும்னு அர்த்தம். மருத்துவ செலவு எஸ் 6 12 மருத்துவ செலவு. இப்போ புரியுதா? இது ஒரு லாஜிக்ஸ், இதுக்குள்ளே இப்படிலாம் இருக்குது. சரி, இதுக்கு அடுத்த போவோம் நம்ம. சரியா? இப்போ இதை தூக்குங்க. கடகலக்கணத்திலே பல மாறுதல் இருக்குது. நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கடகலக்கணத்துக்கு ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்துடுறேன். சரி, பிறந்துட்டான். இப்போ இவனுக்கு கல்யாணம் உண்டா சார்னு ஒரு வார்த்தை கேட்கணும். கல்யாணம் என்னது? வெரி குட். 3 இது காலபுருஷனுக்கு. அப்போ இவன் யாருடைய கர்மாவை மேன்மைப்படுத்த இங்கே வந்திருக்கிறான்? ஒரே கேள்வி. அப்போ இது 3ஆம் இடம் தானே. அப்போ இது ஒரு பெண் ராசி தானே, உபயராசி தானே. அப்போ இவனுக்கு கூட பிறந்தது ஏதாவது ஒரு தங்கை அப்படின்னு வந்துடும், சகோதரர் வரைக்கும் அங்கே வந்துடும். ஏன்னா இது கடகராசி 6 7 பேரோட பிறக்கணும். 6 and above. அதில் ஒரே ஒரு தங்கச்சி இருப்பா. நல்லா கவனிங்க. அந்த கடகலக்கணத்தை வந்து நாங்கள் 4 ஆம்பளை பையன் 1 பொம்பளை பிள்ளை சார் அப்படிம்பான். எல்லாருமே வந்து 3ஆம் இடத்துல உடன் பிறந்தவரோட வந்துடுறாங்க. அப்போ இதில் வந்ததுக்கு இவனுக்கு இது 3ஆம் இடத்துக்கு இது லக்கணமா சகோதரனுக்கு? இது எத்தனாம் இடம்? அப்போ இந்த இடம் இவனுடைய பிறப்பு இவன் உடன் பிறந்தவருடைய கர்மாவிற்காகவே அர்ப்பணிக்க வந்தவன் அர்த்தம். புரியுதா? சகோதர ஸ்தானத்துக்கு இது 10ஆம் இடம், இது இவனுக்கு 12ஆம் இடம். அப்போ இவன் விரயம் பண்ணுறான் யாருக்காக? உடன் பிறந்தவருக்கு கர்மாவுக்காக, தம்பிகளுக்காக, உடன் பிறந்தவருக்காக. இதுக்கு அடுத்து வர்றேன். உடன் பிறந்தவருடைய கர்மாவுக்காகத்தான் இவன் அத்தனையும் அர்ப்பணிக்கிறான். இதுக்கு தான் வந்திருக்கான். இவனுக்கு பெரிய லௌகிக வாழ்க்கை அது இதெல்லாம் அடையிறதுக்காக இவன் வரல. இதை இவன் புரிஞ்சுக்கிறது இல்லை. இவனுக்கு நம்ம புரிஞ்சுக்க வைக்கணும். நீங்கள் வாடா, போன ஜென்மத்தை நீ செஞ்ச கர்மவனை இவங்களுக்கு பூரா நீ செய்கிறதுக்கு தான் வந்திருக்க. நீ வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது பூரா இவங்களுக்கு தான். கடைசி நீ நடுத்தரவுக்கு தான் வருவ. அது மாத்தம் இல்லை. ஏன்னா 3 12 எவனும் கையில் வச்சுக்க மாட்டான், விரட்டி விட்டுருவான். என்னைக்கு இருந்தாலும் இந்த 3 12 கடைசி வரைக்கும் இவன் என்ன செய்யணும்? தனிமை இல்லை, கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு தான் ஜீவன் அம்சம் பண்ணணும். 3 6ஆம் இடம் இருக்கு இல்லையா, இருக்கிற வரைக்கும் ஏதாவது பாடுபட்டுக்கிட்டே இருப்பான். சரியா? ஆனால் அதில் என்ன ஒரு வேலையை காட்டும்னா, இந்த இடத்துல யார் உச்சம் யார் நீச்சம்? அதனால தான் கடகலக்கணத்தில் பிறந்தவனுடைய உடன் பிறந்த சகோதரி கொடுத்து வச்சோலா வீணா போயிடுவா. சுக்கிரன் நீச்சம்ல. நீங்கள் கடகலக்கணத்துக்காரன் வீட்டில் பூரா பாருங்கள்,
கல்யாணம் ஆகாத பிள்ளை இருக்கும், இல்லாட்டி கல்யாணம் ஆகி கணவனை விட்டு பிரிஞ்ச பிள்ளை இருக்கும். சார் புதன் உச்சம்ன்றது ஒரு ஆண் தம்பியில் நல்லா இருப்பாங்க சார். அந்த வீட்டில் கூட அந்த பிறந்த சகோதரி இருக்கால, வாழ்க்கை பிரச்சனை இருக்கும் சார். நீங்கள் கடகலக்கல் அந்த வீட்டில் பாருங்கள் சார். பெண்ணு தான், அதான் பெண்பளை பாதிக்குது. சுக்கிரனும் ஒரு பெண் கிரகம் தானே சார். நீங்கள் கடகலக்கிறது நல்லா பாருங்கள். எடுத்துக்கலாம், சித்தி எடுத்துக்கலாம், சின்னம்மா எடுத்துக்கலாம். ஏன் 4 குடையவனே இந்த தாயார் தானே சுக்கிரன். தாயார் உடன் பிறந்த சகோதரிகள் இருக்கலாம், அத்தைமார்கள் இருக்கலாம், அது எல்லாத்தையும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ தாய் உடன் பிறந்த சகோதரி யாராவது வாக்கப்பட்டு வாழாமல் வந்து உட்காந்துருப்பாங்க. அதேமாரி ஏன் இவங்க அப்போ கூட பிறந்த அத்தைமார்கள் இருக்காங்கல்ல, அவங்க வாக்கப்பட்டு வாழாமல் வந்து நிற்கலாம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் தியரி. இதை நீங்கள் லேசாக உள்ளுக்குள்ளே அனலைஸ் பண்ணிப்பாங்களேன். மறைமுகமாக இவ்வளோ வேலை செய்யுது, நமக்கு வெளியிலேருந்து தெரியலை. சரியா, இதை விட்டுருவோம். என்ன சாமி, சுக்கிரனாலே அத்தை வரும்ல. சுக்கிரன் வந்து அத்தைமார்களையும் குறிக்கும், சித்திமார்களை குறிக்கும். ஓகே, இப்போ இதைத்தான் நம்ம வந்து கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும். சரி, இங்கே போச்சு. இல்லை, இது வந்து எப்படின்னா உங்களுடைய பிறப்பினுடைய நிலைப்பாடு பூராமே 9 கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது பாரியாய கணக்கில் உள்ளே வரும். இந்த பாரியாயம் வந்து இது உங்கள் அப்பா தனுசு, எது நம்ம அப்பா வழி வந்த நிலைப்பாடு கூட இங்கே இருக்கும். மூல நட்சத்திரத்துலேருந்து ரேவதி வரைக்கும் இதுதான் நம்ம காலபுருஷ லக்கணம் இருக்கு இல்லையா. பிறப்பால் பிறந்த ஆன்மா அத்தனைக்கும் காலபுருஷ லக்கணம் தான். இதிலேருந்து இந்த 9 நட்சத்திரத்தை பிரித்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த 8வது நட்சத்திரம் தான் சனியுடைய நட்சத்திரம் தான் 10-11 கூடிய நட்சத்திரம் கர்மா இல்லையா. குரு 6வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் எது குருவோட நட்சத்திரம், அது பாக்கியாது 9-12 கூடையவன். தாரையில் வரும்போது வததாரையில் வரும். ஆனால் 8ஆம் இடம் மைத்திரம், புதன் பரம மைத்திரம். அப்போ 8வது நட்சத்திரம் என்பது மைத்திரம், உங்களுக்கு நன்மையை செய்யும், உங்கள் கர்மாவாக தான் இருக்குது. சரியா. பரம மைத்திரம் என்பது அடுத்து உங்களுக்கு பிறப்பு உண்டா இல்லையா, இதனுடைய தொடர்ச்சி இருக்கா இல்லையான்னு பரம மைத்திரம் தீர்மானிக்கும். ஆமாம், இதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது. சரியா. இப்போ என் நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம், ரைட்டா. இந்த உத்திராட நட்சத்திரம் வந்து என்னவோம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இது 7வது நட்சத்திரமா. எனக்கு ரேவதி 7வது நட்சத்திரம். சரியா. இந்த 7வது நட்சத்திரம் ரேவதியும் இந்த 7வது நட்சத்திரத்தினுடைய புனர்பூசம் இருக்கு இல்லையா. அப்போ புனர்பூசம் 7வது நட்சத்திரம். இப்போ இந்த 7வது நட்சத்திரம், இந்த ரேவதி நட்சத்திரம் என்னுடைய 7வது நட்சத்திரம். இப்போ இந்த குரு போய் எனக்கு லக்னாதிபதி ஆகிடுறாரா. அப்போ இவர் போய் இந்த ரேவதியை தொடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, என் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் நடக்கும். இப்போ இந்த 7வது நட்சத்திரம் குரு, என்னுடைய 7வது நட்சத்திரம் ரேவதி. அப்போ குருவோட வீட்டில் ரேவதி நட்சத்திரமே இருக்கா. என்னுடைய பொண்டாட்டி ரேவதி. இதுக்குள்ளே ஏதோ ஒரு உண்மை இருக்குது, அதை உணர்ந்தீங்கன்னா தெரியும். 8வது நட்சத்திரம் எது, அஸ்வதி. எனக்கு 8வது நட்சத்திரம் அஸ்வதி, கேது தானே. இங்கே 8வது நட்சத்திரம் எது, பூசமா. அப்போ எனக்கு கேது 8வது நட்சத்திரம், அதோட 8வது நட்சத்திரம் சனியா. இந்த சனியும் கேதுவும் நான் சேர்த்தா சாது. அதனால நான் சாது சிதம்பரம் சுவாமிகள்கிட்ட போனதுக்கு பின்னாடி நான் நல்லா இருக்கேன். சன்னியாசியை வழிபட ஓகே. எதுக்கு இதை விட்டு போட்டு நான் வந்து இதில் செஞ்சால் காசு வரும்,
இதில் செஞ்சால் காசு வரும். பூராத்தையும் ஒரு நாளைக்கு இருக்குது. தாய் கூட்டிகிட்டு வந்து ஒரு ரூமில் உட்கார வச்சுக்கிட்டு தாலி மட்டன் கிட்டன் லொட்டு லொசுக்கோட காலையில் சாப்பாடை கொடுத்து என்ன கேமரா ஆஃப் பண்ணு ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தர் நிற்கும்போது எந்த விதமான ஒரு பலன்களை வந்து இது மாற்றி அமைக்குது, லக்கணத்துக்கு அது எப்படி கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ இதே சந்திரன் போய் இங்கே பாருங்கள், இதே சந்திரன் மகத்தில் உட்காந்துருது. இப்போ லக்னாதிபதி சந்திரன் 2இல். சரி, நம்ம இந்த கான்செப்டுக்கு வருவோம். இந்த லக்கணத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த 2ஆம் இடம் என்பது காலவசனுக்கு 5ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடமும் 2ஆம் இடமும் இணைகின்ற ஒரு கொடுப்பினை இறைவன் யாருக்கு கொடுத்துருக்கான்? கடகலக்கணத்துக்கு கொடுத்துருக்கான். இப்போ 5ஆம் இடம் என்பது நம்மளுடைய ஆழ்ந்த அறிவு. 3ஆம் இடம் என்பது அறிவு, 5ஆம் இடம் என்பது ஆழ்ந்த அறிவு, பகுத்தறிவு. சரி, இவனுக்கு அறிவு இயற்கை. இவன் பேச்சில் வந்து அறிவு சார்ந்த நிலைகள் இருக்கும். கடகலக்கணத்துக்கான பேசுனா அறிவு அது சூரியனுடைய வீடு அல்லவா. அப்போ தத்துவங்கள் நிறைய பேசுவாங்க. அவன் பேசுகிற அத்தனையுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்துல தான் என்னென்ன வச்சுருக்கான்? கலை, இலக்கியம், நாட்டியம், சங்கீதம் அத்தனையும் அதுக்குள்ளே தான் வச்சுருக்கான். ஷேர் மார்க்கெட் அதுக்குள்ளே தான் இருக்குது. அரசியல் அங்கே தான் இருக்குது. அப்போ இவன் எதை வேணாலும் இதுக்குள்ளே அவன் தேர்ந்தெடுத்துக்கலாம். அவன் வருமானத்துக்கு, இன்கம் சோர்ஸுக்கு. அதே சூரியன்னா அரசு, அரசாங்கத்துறை. அப்போ அது எப்போ அந்த கதவு திறக்கும்? இந்த 2ஆம் இடத்தினுடைய கதவு எப்போ திறக்கும் அப்படின்னா 5ஆம் இடம் என்ற குழந்தை பிறந்த பின்பு இந்த கதவு திறக்கும். கடகலக்கணத்துக்காரங்க எப்போ திறக்கும்? குழந்தை பிறந்த பின்பு 2ஆம் இடத்தினுடைய கதவு திறந்து விடும். செல்வச் செழிப்பு. அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதியே 2இல் இருந்தால், எப்பயுமே ஒரு லக்னம் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தினுடைய நிலைப்பாடு தான் அவனுக்கு இதாகிட்டே இருக்கும் மைண்டில். அதை நோக்கி அவன் பயணப்பட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ இங்கே லக்னாதிபதி 2இல் இருந்தால் தன் குடும்பம், தன் பொருளாதாரம் அப்படின்ற நிலையில் தான் இவனை கொண்டு போய் நிப்பாட்டும். அப்போ குடும்பம் என்ற சூழல் அவனுக்கு எப்படி உருவாகுது, பொருளாதாரம் என்பதை இவனுக்கு எப்படி எடுத்து கொடுக்குது, ரெண்டையும் நம்ம பார்க்கணும். அப்போ சந்திரன் கேதுவின் சாரம் வாங்கிடுது. இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸை புற பிரிக்கணும். கேது வந்து மக நட்சத்திரத்தில் என்ன சொல்கிறான்? பிதர்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறான். மகத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டார். இப்போ நீங்கள் ஆயிலியத்தில் ஒரு குழந்தை பிறக்கு அப்படின்னா நீங்கள் தைரியமாக கேளுங்க, என்னடா அவங்க வீட்டு பக்கத்தில் பாம்பு நடமாட்டம் அதிகமாக இருக்கான்னு கேளுங்க. ஆமாம்மா, ஏன்னா அது சர்ப்ப நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா சரி, என்னடா உங்கள் வீட்டுக்கு தெற்கு பக்கம் சுடுகாடு இருக்கா, சமாதி இருக்கான்னு கேளுங்க. ஆமாப்பா, தெக்க. ஏன்னா அது வந்து கல்லறையாவது இருக்கும். இதெல்லாம் நம்ம இது வந்து மாறாது. இதை ஒட்டித்தான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம வந்து உட்கார்றோம். சரியா? புரியல. சந்திரன் இப்ப 2ல இருந்தா தன்னோட அதுக்கு ஒரே ஆதிபத்தியம்னா நான் வீட்டையே 12ஆம் இடமா வச்சு உட்கார்றது இல்லையா? அது தப்பு இல்ல. லக்னாதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். எனிவே அவரோட ஹவுஸ் 12th ஹவுஸ் போயிடுது. அப்ப ராசிக்கு தான் அது 12 நீங்க பிரிப்பீங்க. ஆனா லக்னாதிபதி யாரு? லக்னாதிபதி 2இல். அப்படி போங்க. இங்கே 12ஆம் வீட்டுக்கு போக வேண்டாம். 12ஆம் வீடுன்ற ஒரு சூழலுக்கே நம்ம எதுக்க வேண்டாம். பொதுவாக எந்த கிரகமும் தான் வீட்டை 12ஆம் இடமா வச்சு உட்கார வேண்டாம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை வந்து இது பண்ண முடியாது. அதுக்கு நிறைய அதை மாற்றலாம், மாற்றி கொண்டு போகலாம். இப்போ செவ்வாய் வந்து மேச லக்னம், செவ்வாய் 2இல் போய் ரோகிணியில் உட்காந்துருது. இப்போ தான் வீடை வந்து 12ஆம் இடத்துல தான் 12ஆம் வீட்டு கூடனா அது எப்படி இதாகும்? லக்னாதிபதி 2இல், அங்கே பலம் வாய்ந்துருது. அப்போ அந்த இடத்துல அவன் தன் குடும்பம். அப்போ யாருக்காக? செவ்வாய் என்ற சகோதர காரகன், உடன் பிறந்தோருக்காக. செவ்வாய் வந்து யார்? அந்த காரகத்தை நம்ம விதைக்கணும். 2இல் செவ்வாய் அப்படின்னா அது குடும்பஸ்தானம். செவ்வாய் சகோதர காரகன். அப்போ தன்னுடைய இன்கம் பூரா யாருக்காக? உடன் பிறந்தோருக்காக. இப்படி லாஜிக்காக போகணும். காரகத்தையும் பாவத்தையும் இணைச்சி கொடுக்கணும். புரியுதா? செவ்வாய் வந்து சகோதரக்காரன் தானே. இப்போ இதை விட என்ன அப்படின்னா மிருகசீரம் சித்திரை அவிட்டம், இது செவ்வாயோட நட்சத்திரம் தானே. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தானே இவனுடைய கர்ம குணம் கூட பிறந்தவங்களுக்காகத்தான். கூட பிறந்தவங்களுக்காகத்தான்.
இந்த காரகத்தை இதில் தான் நீங்கள் பொருத்திக்கிடும். சரியா? அது மாறாது. அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி 2இல், அப்போ இவனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், குடும்ப சூழல் எப்படி இருக்கும், இவனுடைய நிலை என்ன? அப்போ இவன் பொருளை நாடி தன் குடும்பத்திற்காக அப்படின்னு போகிறான். அப்போ இந்த சந்திரன் கேது சாரத்தில் உட்காந்துருது அப்படின்னு நீங்கள் நல்லா இது இன்னும் டெப்த்தாக பாருங்கள். டெப்த்தாக பார்த்தீங்கன்னா இந்த மகத்தில் பிறந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, கேது அப்படின்றது அது ஒரு பிதர்களுடைய நட்சத்திரம். சரி, பிதர்களுடைய சாந்தி இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் இறந்த ஆத்மாக்களுடைய சாந்தி இல்லைன்ற வீட்டில் தான் மகமே பிறக்கும். ஃபஸ்ட்டு மகத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வீட்டில் இறந்த ஆத்மாக்கள் சாந்தி ஆயிருக்காது. அதை விட 2இல் கேது சாரம். கேது வந்து இயற்கையாக பார்த்தீங்கன்னா அவன் ஞானக்காரகன்னு சொல்லுவான். சில பேர் இவன் காசை மதிக்காமல் போவான், காசு பணத்தை நிறைய கொடுக்கும். காசை மதிக்காமல் போவான், காசு பணம் இவனுக்கு நிறைய வரும். காசை இவன் தேடி போவான், காசை கொடுக்கும், கொடுத்து சேதப்படுத்திடும். கேது சிதறல் கிரகம். அப்போ தேடுகின்ற பொருளாதாரத்தை சேதப்படுத்தும். அப்போ இதுக்கு வந்து மகத்தில் பிறந்தாச்சுன்னா திறவுகோள் என்ன அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு. சாந்தி. அதை சாந்தி பண்ணாதான் மகத்துடைய கதவே திறக்கும். மகத்தில் பிறந்துட்டா கதவு எப்போ திறக்கும்? முன்னோர்களுடைய. இப்போ அந்த குடும்பத்தில் துர்மரணங்கள் நடந்திருக்கும். இதெல்லாம் நம்ம சாந்தி பண்ணியாச்சுன்னா இது கிளியர் ஆகிடும். சரி, இதுக்கடுத்து என்னென்னா லக்னாதிபதியாகிய சந்திரன் தாயார் காரகனாகி அவர் மகத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் நல்லா கவனிங்க. ஆமாம், அம்மாவுடைய அம்மா கூட பிறந்தவங்க யாருக்கா யார் வேணால் எடுத்துக்கலாம். இல்லை, அம்மாவுடைய அம்மா இந்த வழியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் கேன்சர் இருக்கும். அது உங்கள் சரியா? அப்போ அம்மா வழியில் அம்மாவுடைய அம்மா அவங்க கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தர் கேன்சர் ஆகணும். இதைத்தான் ஹெரிடிட்டி அப்படின்றாங்க. ஹெரிடிட்டி. இந்த ஹெரிடிட்டியோட நட்சத்திரம் எதுன்னா அது மகம். பாரம்பரிய நோய். புரியுதா? அப்போ சந்திரன் கேது சாரம் இங்கே ஓகே. இந்த 2ஆம் இடம். இப்போ இந்த இடம் என்னென்னா மலையும் மலை சார்ந்த இடமும். சிம்மம் இது மலையும் மலை சார்ந்த இடமும். அப்போ மலையும் மலை சார்ந்த இடமும்னா அங்கே வந்து குடைவரை கோயிலை குறிக்கிறது. அப்போ குடைவரை கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபட்டால் இவங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். ஆமாம். அப்போ வந்து குடைவரை கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர், கற்ப விநாயகர், பிள்ளையார்பட்டி போகலாம், விநாயகர் வழிபாடு செய்யலாம். செஞ்சால் இந்த பொருளாதார அமைப்புன்றதை கொஞ்சம் கூட்டி. சரியா? இப்படி சிம்பிளான லாஜிக்கில் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே கேது இப்போ அவருடைய ஜென்ம நட்சத்திரம் நம்ம கேதுன்னு எடுத்துட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் வீடு இருக்குது, சாயாகிரகங்களுக்கு வீடு கிடையாது. அப்போ இதனுடைய இடத்துல நிற்கும், இந்த இடத்துல ஒரு இடத்துல நிற்கும் திரிகோணம் இது. அப்போ இந்த வீடு இவருக்கு 6ஆம் இடமாக மாறுது, இந்த இடம் இவருக்கு 10ஆம் இடமாக மாறுது. அப்போ இங்கே என்ன செய்யும் அப்படின்னா இந்த கேது வந்து இந்த 6ஆம் இடமும் 10ஆம் இடத்தோட இணைகிறதுனால சில சிறந்த மருத்துவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, மருத்துவர்கள் அவங்கெல்லாம் இதில் பிறந்தவங்க. மருத்துவ ரீதியாக இது சூரியனுடைய வீடு, சூரியன் மருத்துவத்துறைக்கு சார்ந்தவர். இந்த 6-10 அப்படின்ற மூலமும் அசுபதி இங்கே இணைகிறதுனால மருத்துவத்துறைக்கு இவர்கள் உகந்தவர்கள். மருத்துவத்தை கூட 6-10 உத்தியோகம் இல்லையா? அது என்ன நிலையில் வாங்குது அப்படின்னா இங்கே இதைத்தான் நம்ம இணைக்கிறோம். இப்போ இந்த இடம் இவங்களுக்கு 2ஆம் இடம், இது 6ஆம் இடம், இது 10ஆம் இடம். இது காலபுருஷனுக்கு 1, 5, 9 மாறுதா? அப்போ இந்த 10ஆம் இடம் காலபுருஷனுடைய லக்கணமாக மாறுறதுனால இவங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இவங்களுக்கு ஒரு தனித்தன்மையும் சிறப்பும் உண்டு, நேம் அண்ட் ஃபேம். இதே இது 6ஆம் இடம் காலபுருஷனுடைய 9ஆம் இடம் என்பதால் இவர்கள் சாதாரண ஒரு நிலைக்கு போனால் கூட 9ஆம் இடம் படிப்படியான ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டே வரும். இந்த 2ஆம் இடம் 5ஆம் இடம் என்பதால்
இவங்களுக்கு தேவையான செல்வ செழிப்பை இயற்கையாகவே கொடுத்துடும். காலபுருஷனுக்கு அது 5ஆம் இடம் இல்லையா? அப்போ இந்த இடம் இதுகளுக்கு எந்த விதமான தீங்கு இல்லை. ஆனால் திறவுகோல் என்ன? நோ பிதுர்கள் வழிபாடு, விநாயகர். அல்ல சார், அது வேற. நம்ம அதெல்லாம் வந்து போய் பண்ணிக்கிறதெல்லாம் அது வேற. நமக்கு அந்த லாஜிக்கு வேண்டாம். முன்னோரு வழிபாடு முடிச்சிடணும். நம்ம அதுக்குள்ளேலாம் போகணும் சார். தகப்பன் வழி தான் சார் முதல் எடுக்கணும். நம்ம அப்பா வழியில் தான் எடுக்கணும். சரியா? அம்மா வழியில் நம்ம இன்றைக்கி போய் அதெல்லாம் செஞ்சோம். நம்ம இப்போ தான் வந்து அம்மா வழியில் இருக்கிறவங்களுக்கும் தர்ப்பணம் பண்ணும்போது சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அது நம்ம பண்ணிக்கணும். அதனால் தாய் வழி தகப்பன் வழி பண்ணிக்கணும். பட் ஆனால் தகப்பன் வழி தானே நமக்கு என்ன. அப்போ இல்லை, சந்திரனால அந்த அம்மா வழியிலேருந்து வரக்கூடிய இதை காட்டுது. பட் தாய் வழி உறவு நம்ம தகப்பன் வழி உறவை எடுத்துக்கிட்டணும். தாய் வழி உறவு செய்கிறது தப்பு இல்லை சார். இப்போ கேரளாவில் போனீங்கன்னா தாய் வழி தான் எல்லாமே. இங்கே தான் நம்ம தகப்பன் வழி எடுக்கிறோம். சரியா? எஸ் ஆஸ்பத்திரி சார். இந்த கேதுவுக்கு வந்து மருத்துவத்துறை உண்டு சார். கேது மருத்துவத்துறையை சார்ந்து தான் நிற்கிது. சிறந்த மருத்துவர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா சரி அஸ்வதி மகாமலத்தில் இருக்கும். அதில் இந்த இடம் இது சூரியனோட சூரியன் செவ்வாய் குரு. இப்போ இந்த சூரியன் செவ்வாய் குரு 1-5-9 இவருக்கு 2-6-10. அப்போ இவர்களை நம்ம கொண்டு போய் சேர்த்து இப்போ நமக்கு கிரகங்கள் தேவையில்லை. கிரகங்கள் நம்ம வெறும் காலபுருஷத்தை வெறும் கட்டத்துக்கு தான் நம்ம பலன் பார்க்குறோம். கிரகங்களை தூக்கவே வேண்டாம். பாவங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 2ஆம் இடம் 5ஆம் இடம் செல்வ செழிப்பை நல்லாவே கொடுத்துரும். இது நேச்சுரலாக இருக்குது. சரி, இதை நம்ம அப்படியே தூக்கி இவனுடைய இப்போ இந்த இடத்துல வந்து உறவுகள் எதையுமே குறிக்குதானா? குறிக்கலை. ஆனால் 6ஆம் இடம் என்பது தாய்மாமன். 6ஆம் இடம் என்பது தாய்மாமன். நல்லா கவனிக்கணும். அங்கே 10ஆம் இடம் இவர்கள் 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல இது யார் வர்றா? நம்ம ஒய்ஃபோட அம்மா வர்றாங்க. மாமியார் ஸ்தானமாக வருது. இந்த உறவுகளை நீங்கள் எடுக்கணும். உறவுகள் வேலை செய்யும். உறவுகளை கொஞ்சம் இது பாருங்க. அதாவது பொருள் சார்ந்து உயிர் சார்ந்து இன் அண்ட் அவுட், உள்ளே வெளியே, இந்த 2 தத்துவமும் இதுக்குள்ளே இருக்கும். அப்போ இப்போ தாய் மாமனுக்கு இந்த இடம் எதுவாக வரும்? அவருக்கு 5-9 தான் வரும் இல்லையா? அப்போ இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவருக்கு 5ஆம் இடம் இல்லையா? இது தாய் மாமனுக்கு வந்து லக்கணமாக மாறும். இதுக்கு 5ஆம் இடமாக மாறும். இது 9ஆம் இடமாக மாறுமா? இப்போ இதில் என்ன கூத்து நடக்கும்னா, இங்கே 1, 6, 9 தான் வேலை செய்யுது. அப்போ இவருக்கு படிப்படியான வளர்ச்சி இருக்குது. நல்ல மனுஷன், உழைப்பாளி, நல்ல வருவார். ஆனால் இந்த 5ஆம் இடம் என்பது இந்த 1, 5, 10 இருக்கு இல்லையா? இவருக்கு குழந்தை கொடுத்துச்சுன்னா இந்த 10ஆம் இடம் வந்து சிறப்பாக வேலை செய்யும். லக்கணத்துக்கு 10ஆம் இடம் இல்லையா? இப்போ இவருக்கு 1, 5. அப்போ இங்கே இவருக்கு கல்யாணம் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். திருமணத்தை கொடுக்கலாம். 1, 6, 1, 6 கல்யாணத்தை கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். கல்யாணம் கொடுக்கல அப்படின்னா இந்த 1, 5ஆம் இடம் வந்து மறுத்துரும். குழந்தை இல்லைன்றதை மறுத்துரும். கல்யாணமே ஆனாலும் இவருக்கு வந்து இந்த 9ஆம் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் இல்லையா? அதனால் இந்த மகத்தில் பிறந்தவனுடைய கடகலக்கணத்தில் மகத்தில் பிறந்தவனுக்கு தாய் மாமனுக்கு 2ஆம் தாரம் கம்பல்சரியாக வரும். 9ஆம் இடம் 7ஆம் இடம் முதல் திருமணம், 9ஆம் இடம் 2ஆம் இடம். அப்போ இவனுக்கு 2ஆம் திருமணம் வந்தால் இந்த 5ஆம் இடம் எனக்கு பிறக்கும். இருக்கு போகலாம். அந்த 9ஆம் இடம் இவனுக்கு 9ஆம் இடம், இது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அது அப்போ 9, 5, 5, 9. அப்போ மறுதாரத்துக்கு மட்டும்தான் குழந்தை இருக்கும். இப்போ இங்கே வந்து இந்த 2ஆம் இடம் தாய் மாமனுக்கு அது 9ஆம் இடம் இல்லையா? பாக்கியஸ்தானம் அல்லவா? அது 5ஆம் இடமானால மரியாதை மதிப்பெல்லாம் நல்லாயிருக்கும். ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கும். இது அப்படியே தூக்கி அம்மாவுடைய மனைவியுடைய தாயார் மாமியாருக்கு 5, 9 வேலை பார்க்குது. அப்போ இது இந்த கடக லக்கணம் மகத்தில் பிறந்திருக்காரு. இது வந்து இவருக்கு 10ஆம் இடம் மாமியார் ஸ்தானம். மாமியாருக்கு இந்த இடம் வந்து
காலபுருஷனுடைய லக்கணமாக மாறுறதுனால இந்த மாமியா அப்படின்றது இங்கே பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. நாளைக்கு இவர் கல்யாணம் பண்ணாலும் இவருடைய மாமியார் இவருக்கு வேண்டுகிறதெல்லாம் செய்யும். டாமினேட்டில் செய்யும். அந்த அம்மா தான் டாமினேஷனு, அந்த அம்மா தான் முதன்மையாக இருக்கும். மாமனாருக்கு வெயிட் கிடையாது, மாமியாருக்கு வெயிட்டு. அந்த மாமியார் இவனுக்கு வேண்டுகிறதெல்லாம் செய்யும். இல்லை அந்த மாமியார் வந்து சாதாரணமாக இருக்கிறவங்க நல்லா வந்துடுவாங்க. சரியா? அப்போ இது இவங்களுக்கு 5ஆம் இடம், இவனுக்கு இது 2ஆம் இடம். அப்போ இந்த அம்மாவுடைய பூர்வீக சொத்து இருக்குல்ல, பூர்வீக சொத்து, அது இவனுக்கு கிடைச்சிடும். வெறும் கட்டம் தான்.